நார்த் இந்தியாவில் ரொம்பவுமே ஃபேமஸான காஜர் கா அல்வா நம்ம வீட்லேயும் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப ரிச்சான, சாஃப்டான, ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறது இந்த 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 காஜர் கா அல்வாவை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் சொல்கிற ஒவ்வொரு சீக்ரெட்டையும், ஒவ்வொரு டிப்ஸையும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். டெல்லியில் இந்த மாதிரி ரெட் கலர் கேரட் கிடைக்கும். நாங்கள் 2 கிலோ ரெட் கலர் கேரட் எடுத்திருக்கோம். இதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அதை பீல் பண்ணணும். நல்லாவே கழுவிடுங்க. ஒரு 5 டைம் கழுவினதுக்கப்புறமா அதை தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போது சட்டியில் வந்துட்டு ஒரு 7 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 7 ஸ்பூன் நெய்யில் நான் கொஞ்சம் முந்திரி பருப்பும் அதுக்கப்புறம் இந்த சன்ஃப்ளவரோட பருப்பும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா உலர் திராட்சையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ரைசின்ஸும் இதில் சேர்த்துக்கலாம். அதாவது கிறிஸ்மஸ் பழம் இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் யாருக்கும் அதை ஆட் பண்ணால் பிடிக்காது, அதனால் நாங்கள் அதை சேர்த்துக்கல. இது மட்டும் நல்ல பொன்னிறமாக வர மாதிரி, ரொம்ப டார்க்காக வறுத்துடாதீங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ப்ரௌன் கலர் இல்லைங்க, கோல்டன் கலர் வந்தால் போதும். அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஆக்சுவலாக நான் வறுத்துட்டு கடைசியில் காமிப்பேன். அந்த அந்த மாதிரி இருந்தால் போதும். இதில் 7 ஸ்பூன் சொன்னது 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் எடுத்துக்கணும். ஃபுல்லாகவே அதிலேருந்து எல்லாத்தையுமே எடுத்துடுங்க, அந்த பருப்பு எல்லாத்தையும். 1-2 இருக்கிறது வந்துட்டு நமக்கு பின்னாடி பண்ண என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் டார்க்காகவே மாறிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துருங்க. அந்த நட்ஸ் எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த கோல்டன் கலர் அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப நீங்கள் டார்க்காக பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த அளவுக்கு பண்ணி ஃப்ரை பண்ணி நம்ம இதே நெய்யில் தான் நம்ம வந்து துருவி வச்சுருக்கோம்ல அந்த கேரட்டை போட போகிறோம். அந்த 2 கிலோ கேரட்டில் நான் வந்துட்டு 1.5 கிலோ கேரட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்கிட்ட அவ்வளோ சுகர் இல்லை. 1.5 கிலோ நான் இன்றைக்கி 1.5 கிலோ கேரட்டுக்கு இன்றைக்கி நான் ரெசிபி சொல்ல போகிறேன். 1.5 கிலோ கேரட்டை நான் துருவி வச்சு நம்ம அதே கீயில் போட்டுடலாம். அந்த நெய்யில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்து அப்படியே நீங்கள் வறுத்திங்கன்னா அதில் இருந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வற்ற ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் ஃபுல்லாகவே பண்ணணும். இது பண்ணி முடிக்கிறதுக்கு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஆகும். நீங்கள் அது பக்கத்துலேயே நின்று தான் பண்ணணும். இதை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அடி பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இங்கே பாருங்கள், நம்ம அந்த நெய்யில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி கலர் மாறிடுது. இவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஆமாங்க, நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல் அரோமா இப்போதுலேருந்தே வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் அதில் தண்ணி நமக்கு வந்து நல்லாவே வற்றணும். அந்த கேரட்டில் உள்ள தண்ணி வந்துட்டு அந்த நெய்யில் நல்லா ஃப்ரை ஆக கொஞ்சம் கொஞ்சமாக வற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் நல்லா வற்றினதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் போகலாம். இப்போ என்ன அப்படின்னா, நான் அந்த மீதி இருக்கு இல்லையா, அந்த 1/2 கிலோ கேரட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு தான் காமிச்சேன். ஏன்னா 1.5 கிலோ கேரட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மீதி 1/2 கிலோவாக நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் இப்போ தண்ணி நம்ம கம்மியாக கேரட்டோட குவான்டிட்டியும் கம்மியாயிடும். நல்லா நீங்கள் தண்ணி வற்றினதுக்கப்புறமா ஒரு 100 கிராம் சுகர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மறுபடியும் கிண்ட ஆரம்பிச்சிடுங்க. இப்போ நீங்கள் 100 கிராம் போட்டு நீங்கள் கிண்ட ஆரம்பிக்கும் போது இன்னும் அந்த கேரட்டில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியுமே வற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து என்னாகும் அப்படின்னா அந்த கேரட்டும் அந்த சுகரும் சேர்ந்து அப்படியே கேரமலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நல்லாவே தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நீங்கள் பண்ணும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், நானே உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன்ல, இதில் மறுபடியும் தண்ணி பிரியும் சுகர் ஆட் பண்ணோன்னே. ஸோ நல்லாவே தண்ணி பிரிஞ்சு இன்னும் கொஞ்சம் வற்றணும். அப்போ தான் வந்துட்டு கேரட் வந்து நல்லா பாயில் ஆகி நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நல்லாவே அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு பார்த்துக்கங்க. தண்ணி வற்றினதுக்கப்புறமா நான் 3/4 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். வேறு எந்த மில்க்கும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஸ்டேஜில் சுகர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அதை இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா. கேரட் அல்வாவுக்கு மனமே கோயாவும் நெய்யும் அந்த கேரட்டோட ஸ்மெல்லும் தான். அதனால் நீங்கள் நிறைய ஏலக்காய்லாம் போட தேவையில்லை. ஒரே ஒரு ஏலக்காய் போட்டால் மட்டும் போதும். நான் ஒரே ஒரு ஏலக்காய் தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள்
ரசமலாய் மாதிரி அந்த ஃபுல் க்ரீமில் உள்ள அந்த ஏடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிச்சிரும். ஸோ வந்துட்டு நீங்கள் அதையும் பார்த்துக்கங்க. அந்த ஏடெல்லாம் அப்பப்போ அந்த சட்டியில் வந்துட்டு ஒட்டுது பாருங்கள், அதெல்லாம் அப்பப்போ எடுத்து விட்டுருங்க. நான் இப்போ காமிக்கிறது வந்துட்டு கோயான்னு சொல்லுவாங்க, ஸ்வீட் இல்லாத கோயா. ஸோ இந்த கோயா நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்துட்டு ஒரு 150 கிராம் கோயாவை நீங்கள் 150 கிராம் கோயா வந்துட்டு நீங்கள் அதை துருவி வச்சு அதில் போட்டுருங்க. போட்டுட்டிங்கன்னா அது அந்த கேரட்டோட அந்த தண்ணியில் அப்படியே மிக்ஸ் ஆகிடும் பாலில். ஸோ நல்லா மிக்ஸ் ஆக அது தனியாக பிரிஞ்சு வரும். உங்களுக்கு பால்கோவா மாதிரி இருக்கும். நீங்கள் இதை வந்து கேரட் பால்கோவான்னு கூட சொல்லலாம். அந்த டேஸ்ட்டில் தான் வரும் கடைசியில். இங்கே பாருங்கள், இந்த கரண்டிலெலாம் பாருங்களேன், நல்லா அந்த பால் வந்துட்டு அந்த ஏடு வந்து ஒட்டியிருக்கு. ரசமலாய் மாதிரி தான் இருக்கும், காய்ச்சுற மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக நம்ம கேரட் அல்வா பண்ணுறது. இதுவுமே நீங்கள் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஃபுல்லாக அந்த பால் வற்றணும். எனக்கு பாதி வற்றிடுச்சு. அந்த ஸ்டேஜில் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமே நான் 9 டேபிள் ஸ்பூன் நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் 1.5 கிலோ கேரட் ஹல்வாக்கு. ஸோ அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா அந்த பால் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதா, ஃபுல் சட்டியிலேருந்து இப்போ பாதிக்கு பாதி பால் நல்லா வத்துற வரைக்கும் கைவிடாமல் கிண்டணும். அப்போ தான் அடி பிடிக்காது. அடி பிடிச்சிச்சு அப்படின்னா மொத்த ஸ்வீட்டுமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பாலெல்லாம் வற்றி முடிஞ்சதுக்கப்புறமா நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. எப்பயுமே நீங்கள் சாப்பிடும்போது அதை ரீஹீட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் கோயா ஆட் பண்ணி சாப்பிடுங்க. அப்போ தான் கேரட் அல்வா நல்லாயிருக்கும். கேரட் அல்வாவுக்கு இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, நல்ல கனமான ஸ்டீல் பாத்திரத்தில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா வரும். அதுக்கப்புறம் என்னோடய ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சா இல்லையான்னு. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்காவது வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் எப்படி கேரட் அல்வா செய்கிறதுன்னு ஃபுல் ரெசிப்பியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து சேவ் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. அதை பார்த்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பார்த்து நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சுடுங்க.